கடவுளே, டவுட் மட்டும் கரெக்டாக வந்துடணும். வந்துட்டான். கிளாட் யூ மீட் யூ. மீட் பண்ணாமையே போகிறான். டவுட்டு? டேய், என்ன தெரியலையா? சைதாப்பேட்டை ஸ்கூலில் ஒன்றா படிச்சமாடா, சங்கர். அது தெரியுதுடா, நேத்தே சொல்லிட்டேடா. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஹெட் இங்கே தான் சேர்த்துருக்கேன். சொன்னதே சொல்ல. அப்பாவை பேச வைக்க 10 லட்ச ரூபா ஆகுங்கிறாங்கடா. அதான் நேத்து இன்சூரன்ஸை பற்றி சொன்னனே. அப்போ இப்போ பணம் கட்டினா காப்பாற்றலாமாடா? அப்போ இன்சூரன்ஸு? அப்போ கண்டிப்பாக நாளைக்கு போட்டுறேன்டா. வரேன்டா. நாளைக்கா? என்னாச்சு உனக்கு? நேற்று பேசுனது இன்னைக்கும் பேசுகிறான். அப்பாவுக்கு தானே அடிபட்டிருக்குன்னு சொன்னா. சரி, ஏதோ டென்ஷனில் இருக்கான் போல. நாளை போட்டுருவான். நாளை நமதே. அண்ணா 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 1 10 ரூபா இன்னைக்காச்சும் வாங்குங்கண்ணா. வண்டி தொடங்கிட்டேண்ணா. வண்டி தொடங்கினா சைக்கிள் கூட தொடங்கலாம். வாங்கிண்ணா. அண்ணா அண்ணா என்னாச்சு? பாப்பா வரல. வரலன்னா விட்டுருவியா? போ, எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டுனு வா. ஏன்னா நேத்து நடந்த எல்லாமே திரும்ப உனக்கு அப்படியே நடந்தாதான் அந்த கனவு வரும். அப்பதானே அப்பாவை இடிச்சது யாருன்னு தெரியும். அண்ணா இருந்த ஒண்ணு வித்து போச்சு. இப்போ வரேண்ணா. குட்டி பாப்பா ஒன்று புக்கு வித்துட்டு இருந்தது, அது எங்க? யார்? அந்த கண்ணு தெரியாத பாப்பாவா? அதான் எங்க ஓனர் வரவனான்ட்டாரு. அண்ணே, என் பிள்ளை வேலைக்கு வரவேன்னா சொல்லிட்டேமே. பின்ன குருட்டு பொண்ணு பிச்சை தானே எடுக்கணும், அதுக்கு தானே வேலைக்கு சேர்த்துருக்க. அத்தை விட்டு புக்கு வைக்கிற பசங்களை படிக்க சொல்லி காது கொடுத்து கேட்டுக்கின்னு இருக்குது. உன் பொண்ணெல்லாம் அந்த தொழில் இருண்ணே. இந்த சனியனுக்கு என்ன தெரியும்? படிக்கிறனால இது நீ கொடுக்குற காசில் தானே கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். படிக்கலனாலும் இவன் அப்பா வயிற்றுல சுமக்க வச்சுட்டு போய் சேர்ந்துட்டான். சரி சரி, ஆட்டோ சாந்தி ஆட்டோ சொல்லி அனுப்புறேன், அதை கூட்டின்னு போகும். உங்க பொண்ணு காலையில் புக்கு வைக்க வரல, அதான் ஏன் கேட்டு போலான்னு. நீங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல. ஓ, அங்க வேலை செய்றீங்களா? இவளுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. என்னாலலாம் பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்க்க முடியுமா? அதான் வேலைக்கு அமிச்சிட்டேன். ஏண்டி, உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை? எனக்கு கலெக்டருக்கு படிக்கணும்னு ஆசை. விற்கிறதுக்கு நோட்டு புக்கு வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை. அப்புறம் எப்படி நான் படிக்க வைக்க முடியும்? நான் வேணா புக்கு வாங்கி தரட்டுங்களா? டவுட்டு? நீ ஒன்றுனா 2 ஸ்டார் 1 இளநீ ஓகேவா? அது சரி. இப்போ வேற. சாரி பிரதர், சாரி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிரதர். விடுங்க பிரதர், போங்க. பரவாயில்ல, ஒரு அடி அடிங்க. உசுரா போயிட போகுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடிங்க பிரதர். நீங்க ஒரே அடி அடிங்க. நீங்க வேணா அடிங்க. அடிங்க. அடி பிரதர், சும்மா அடி. திருந்த மாட்டியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அடி தடி நீ இப்படி சுத்திட்டு இருக்க போறியா? நீ இப்படியே இருந்தேன்னு வையேன், எங்க அம்மா சத்தியமா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்காது. ஏ குடிச்சி, நீ பறந்தானே வந்த சைக்கிள் அடிச்சிட்டு போறான். அவன் அடிக்க என்ன செய்ய சொல்ற? 2 இளநீ உருண்டு போனா உசுறு போயிடும் பாரு. எல்லாத்துக்கும் காரணம் சொல்லு. இன்னொரு முறை நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், சத்தியமா என் பொடத்தை தான் நீ பாப்ப. ஹே, சத்தியமா சொல்றேன், யாராவது என் மூஞ்சில எச்சு துப்புனா கூட கோவப்பட மாட்டேன். போதுமா? பாக்குறேன். கோவமே வரல. என் கருப்பு தங்கம். சார், சங்கர், பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. அப்பாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உயிரோட இருக்காருன்னு நினைக்காதீங்க, உயிரோட மட்டும்தான் இருக்காரு. தலையில் அடிபட்டாலே இதுதான் பிரச்சனை. சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ணணும், புரிஞ்சுதா? அண்ணா கட்டிங்க, அண்ணா கட்டிங் 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 தலைவா, கட்டிங் தலைவா. அண்ணா கட்டிங்கண்ணா, அண்ணா கட்டிங் கட்டிங் கட்டிங். கட்டிங்கா? கட்டிங்கண்ணா. டவுட்டு? கண்ணாயிரும், என் நிலைமை என்ன ஆயிரும்? இதா வச்சுக்கோ. குடிச்சு, நீ திருந்தவே மாட்டியா? நான் அடிச்சாதான் அவங்க அப்பா பழைப்பான்னு சொல்றான். என்ன பண்ண சொல்ற? அடிச்சா சாவான்னு சொல்லு. எப்படி பழைப்பான்?
என்ன குடிச்சிருக்கியா? யாராவது காலையிலே குடிப்பாங்களா? நைட்டு தான் கட்டிங்கு நானும் அவனும். குட்டி அடி திருந்த மாட்டல நீ, திருந்தவே மாட்ட நீ. சார் சொல்லியா? நேற்று எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, இடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? 3 நாள் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகி. நேத்துங்கிற? நேற்று எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, இடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் போல. கண்டுபிடிச்சலாம்யா, இம்மிடியட்டாக கண்டுபிடிச்சலாம்யா. நானே கண்டுபிடிக்கிறையா? தேங்க்யூ சார். அண்ணா திவாகர் அண்ணா, ஆ அன்னைக்கு வந்தான் நேத்து தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னான். இன்னைக்கு வந்தான் நேத்து தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்றான். என்னைக்கு தானே ஆச்சு? அவங்க அப்பாவுக்கு அடிபட்டு போச்சியா, பாவம் புள்ள லூஸ் ஆயிட்டான். பிரியாணில தூக்க மாத்திரையை கலந்து அதை ஏடிஎம் செக்யூரிட்டிக்கு கொடுத்து ஏடிஎம்ல இருந்து 28 லட்சம் ரூபாய் அல்லேக்க ஆட்டைய போட்டு போயிட்டானா. என்ன பிரியாணியா? டெய்லி எனக்கு பிரியாணி வாங்கி தரதுக்கு நீ யாரியா? நானே பிச்சைக்காரனா? ஐயோ அப்படிலாம் இல்லையா உங்களுக்கு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதெல்லாம் வேணாயா. பேசிக் நான் மிலிட்டரி மேன் தெரியுமில்ல? பிரியாணியா பிரியாணி, ஒரு ஆணி வேண்டாம். போயா. சாரா இல்லேனா ஏய் 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 நான் குடுக்கறத வாங்கடா. வேணாம்டா. ஏய் சொன்னா கேளுடா. ஏய் ஏய் சாப்பிடாதடா. டேய் ஏய் போயா. டேய் நான் கூட உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறேன்டா. டேய் 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 ஏய் பாவி, ஒரு வாய் சோத்துக்கு ஆசைப்பட்டு உசுர விட பாக்குறேடா. டேய் ஏன்பா அப்பாவுக்கு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காருன்னு சொல்ற, மொத்தமாக கிடைக்கலனா கூட ஒரு 10-15 பேர்கிட்ட கேட்கலாம்ல. அதை விட்டுட்டு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், கரண்ட் கம்பியில் இடிக்கிறேன், கனவு வந்துரும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. உங்களால் எவ்வளோ எனக்கு கொடுக்க முடியும்? என்கிட்ட ஐடியா காசு கொடுக்கணும்னு மனசு இருக்கிறவங்கள்ட்ட காசு இல்லை. இன்னைக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துச்சு. நீங்கள் மட்டும் பிரியாணி வாங்கியிருந்தீங்கன்னா கனவு வந்திருக்கும், எங்கள் அப்பாவை காப்பாற்றிருப்பேன். சரியா, நாளைக்கு பிரியாணி வாங்கிட்டு வா, வாங்கிக்கிறேன். அம்மா தாயே வாராகி அம்மா, இந்த பிள்ளைக்கு கனவு வந்துடணும், அவங்க அப்பாவை காப்பாத்திரணுமா. டவுட்டு? டவுட்டு தான்டா, இன்சூரன்ஸ் டவுட்டு தான்டா. ஐயோ சார். ஹலோ, எங்க அம்மா சொன்னாங்க. இன்னைக்கும் நீ அடிச்சியா? அடிச்சண்டி, நீ வர உங்க அம்மால கிடைக்கும் சொல்ல. அடிச்சண்டி, அடிபடி போறடி. அண்ணா டீ இல்லை வேணாம். ஜிபே ரெடி பண்ணியா? ஐயா டீ. வந்துட்டியா? இப்போ என்ன, உங்க அப்பாவுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இடிச்சவரை நான் கண்டுபிடிக்கணும், அதானே? சார் நேற்று எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? யோ அதைத்தான் நானும் சொன்னேன். நேற்று உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இடிச்சவனை நான் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே? நேற்று எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்டுபிடிச்சிடுறியா? டெஃபினட்டா கண்டுபிடிச்சிடுறியா? நானே கண்டுபிடிக்கிறியா? போதுமா? யோ வண்டியை ரெடி பண்ணியா? ஓட்டுக்கு போற நேரத்தில் வரங்கய்யா.